ஸ்ரீ பழனியம்மன் ஆலய திருப்பணி மன்றத்தின் சார்பாக பேசுகிறேன். இந்த கோயில் பழனியம்மன் மிகவும் பழமை வாய்ந்ததுனால் அது பழனியம்மன் வந்தது. இந்த ஊருக்கு ரொம்ப சிறப்பு இருக்கு. தக்கோலத்துல 7 சிவன் கோயில், 7 அம்மன் கோயில், 7 விநாயகர் கோயில், இது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. மற்றபடி இந்த ஊர் தக்கோலம் என்று வந்ததுக்கு காரணம் சிவனை நோக்கி எதிர்த்து தக்கன் யாகம் செய்ததினால் தவக்கோலம்ட்டு வந்தது. நாளடைவில் அது தக்கோலமாக மாறியது. இந்த நேரத்தில் இந்த ஊர்ல சோழ கப்பு அரசர்கள் பொறுப்பு இருந்தார்கள். நந்தி வாயில தண்ணி வந்து திருவுரல் என்னும் பேர் வந்தது. இந்த அம்மனை வழிபடுறவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கலாம் வந்து இதுல வழிபட்ட சிறிது நாட்களில் அந்த பாக்கியம் கிடைக்கின்றது. ரொம்ப அங்காள பரமேஸ்வரியும் அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததாக அமைகின்றது. அதுக்கு இப்போ மண்டபம் கட்டி நிறைவு பெறப்போகுது. இந்த வரும் 12/7 கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதுக்கு மக்கள் அனைவரும் வந்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் முடிஞ்சதை பண உதவி, பொருள் உதவி செய்யலாம். வணக்கம். மாவட்டம் அரக்கோணம் திருவூரில் என்னும் தக்கோலம் கிராமத்தில் 15,000 ஜனத்தொகையில் வசிக்கிறார்கள். ஆன்மீக தலம் என்று பெயர் பெற்று சிறந்து விளங்குகிறது. இத்தலத்தில் 7 ஈஸ்வரன், 7 விநாயகர், 7 அம்மன் என மையம் பெற்றுள்ளது. 7 அம்மன்களில் கிராம தேவதை என விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ பழனியம்மன் ஆலயம், அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் மற்றும் அங்காள பரமேஸ்வரி புதிதாக முன் மண்டபம் அமைத்து அதற்கும் கும்பாபிஷேகம் ஆனி மாதம் 28ஆம் தேதி 12/7/24 வெள்ளிக்கிழமை காலை 9 to 10:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக காஞ்சி பீடாதிபதி விஜயேந்திரர், ரத்னகிரி சுவாமி பாலமுருகன் அடிமை சுவாமிகள், கலவை சச்சிதானந்தர் சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். விழாவில் 3 நாட்கள் யாகசாலை பூஜை, அன்னதானம், 12/7/24 வெள்ளிக்கிழமை மின்விளக்கு 6 மணிக்கு மின்விளக்கு அலங்காரம், இரவு பகடை புயல் நாடகம் நடைபெற உள்ளது. ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் பொருள் உதவி, பண உதவி, உடல் உழைப்பு தந்து அனைத்து நல் உள்ளம் படைத்த நன்கொடையாளர்களுக்கும் ஸ்ரீ பழனியம்மன் ஆலய மன்றத்தின் சார்பில் நன்றி தெரிவித்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று நீர்மொழி வாழ அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். 10/7/24 புதன்கிழமை காலை 9 மணி to 10:30 மணிக்கு யாகசாலை பூஜை கணபதி ஹோமம் நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு 11/7/24 வியாழக்கிழமை காலை 7:30 மணிக்கு தொடங்கி யாகசாலை பூஜை நடைபெற உள்ளது. 3 தினமும் அன்னதானம் 11 மணி அளவில் நடைபெற உள்ளது. 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி தொடங்கி 10:30 மணிக்குள் அங்காள பரமேஸ்வரி பழனியம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் தண்ணீர் தெளிக்க இருப்பதால் ஆங்காங்கு இருக்கும் பெரியோர்களும் தாய்மார்களும் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று நீர்மொழி வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருப்பணி மன்றத்தின் சார்பாக வருக வருக என அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். சக்தி வாய்ந்த ஸ்ரீ பழனியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் ஸ்ரீ பழனியம்மன் சக்தி வாய்ந்தவளாக இந்த அம்மனை நேசிக்க தமிழகத்திலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து அம்மனை வேண்டி எவ்வளவோ அதாவது தான் வேண்டுதலை நிறைவேற்ற வருகிறார்.
அவர்கள் வேண்டுதலை இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் நிறைவேற்றி இருக்கிறார். அதனால் எவ்வளவு பிரச்சனை, அதாவது குடும்ப பிரச்சனைகள், சுப நிகழ்ச்சிகள், குடும்ப சுப நிகழ்ச்சிகள் இந்த அம்பாள் சுபிதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கிறார். மேலும் தற்போது இந்த திருக்கோயிலில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி சக்தி வாய்ந்தல அமைந்துள்ளார். அமாவாசை மாதந்தோறும் அமாவாசை என்று ஊஞ்சல் சேவை நடத்துகிறது. மேலும் இந்த கோயில் திருப்பணி அங்கத்தின் மூலில் திருப்பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த திருப்பணியில் கோயில் மண்டபம், கோயில் எல்லாமே ஊர் பொதுமக்களோடு கைகோர்ந்து சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது. வருகிற 20 ஆனி மாதம் 28ஆம் தேதி 12/7/24 வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக ஆலயத்தில் மகா அம்பாளுக்கு ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேகத்தில் அருள்மிகு காஞ்சி காம்பவடி பீடாதிபதி ஜெகத்குரு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், கலவை திரு சச்சிதானந்த சுவாமிகள், ரத்தனகிரி பாலமுருகன் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை சிறப்பாக சிறப்பிக்க உள்ளனர். எனவே ஆண்டோர்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்புற நடைபெற வேண்டும் என்று எல்லோரும் வந்து கைகோர்த்து அம்பாள் ஸ்ரீ பைண்டியம்மனை தரிசித்து அந்த அம்மனுடைய அருளை பெறல எல்லோருக்கும் ஸ்ரீ பைண்டியம்மன் ஆலய திருப்பணி மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 10/7/24 முதல் 12/7/24 3 நாட்கள் முதல் வியாழன் வெள்ளி 3 நாட்களும் அன்னதானம் சிறப்புற நடைபெறுகிறது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி பைண்டியம்மன் சக்தி திருவுரல் என்னும் தக்கோலத்தில் திருக்கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ பைண்டியம்மன் ஆலய திருப்பணி 48வது வருஷமாக நிறைவேற்று இப்போது கோயில் மண்டபம், கருவறை மண்டபம், அங்காள பரமேஸ்வரி மண்டபம் ஆகியவருக்கெல்லாம் திருப்பணி முடிந்து மகா கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டி கேட்கிறேன். திருவுருள் தக்கோலத்தில் 7 சிவபெருமான், 7 அம்மன், 7 விநாயகப் பெருமான். இந்த கோயில் திருவுருளில் சிறப்பு வாய்ந்தது அம்மன்கள். அம்மனிலே கிராம தேவியாக விளங்கும் தற்காலி அம்மன், 2வது வளகம் பைண்டி அம்மன், கல்யாத்தம்மன், இப்படி 7 அம்மன்களும் இவ்வூருக்கு பெருமை. நிகழ்ச்சி நடக்க இருப்பதால் அனைவரும் வந்து கலந்து கொள்ள இந்த திருப்பணியின் சார்பாக பேட்டி அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே தக்கோல கிராமத்தில் அரப்பன் வருஷம் தக்கோல கிராமத்திலிருந்து பைண்டியம் ஆலயத்திலிருந்து பேசுகிறோம். நம்பினார் கிடுவதிலே 4 முறை. இந்த தளத்தில் வந்து இந்த தக்கோலத்தில் யாருமே நம்பி எல்லாருக்கும் அருள் கொடுக்கறது எல்லா தெய்வ தேவதைகளும் இங்கே இருக்காங்க, அறிஞ்சிருக்கோம். அதனால இந்த பைண்டியம்மன் காலத்தில் நாங்கள் யாருமே எதுவும் பண்ணலாம். அவளுடைய சக்தியை கொண்டு அவளே வளர்த்து கொண்டு, அதனால நீங்களும் இந்த உபாயதாரர்கள் எல்லாருமே நன்கொடை அளித்துதான் அவளையே வளர்த்து கொண்டிருக்காரு. யாரும் நாங்கள் யாருமே இல்லை. அவளுடைய கண்ணால் அவளுக்கு நாங்கள் பணிவிட செய்யணும், அவ்வளோதான். அதே மாதிரி நீங்களும் இந்த அம்மனுடைய பைண்டியம்மன், அங்காள பரமேஸ்வரி, இந்த தக்கோலத்தில் சுற்றி இருப்போம். எனக்கு முன்னாடி பேசியிருக்காங்க எல்லோரும். என்னுடைய ஸ்தலத்தில் வரலாறு அதை நான் திரும்ப சொல்லுவேன். ஆனால் அவங்களோட சக்தியை கொண்டே இதை வளர்த்து கொண்டிருக்கேன். அதனால நீங்களும் உங்களுடைய குறைகள், வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அவளுடைய பாதத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக அது நிறைவேறும். அது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நான் பெருமைக்காக எதுவுமே சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் எதுவுமே இல்லை. நீங்கள் நம்பி வரலாம், தாராளமாக நம்பி இங்கே என்ன நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். இது நானும் 100% நான் கேரண்டி.
இதுக்கு தாராளமாக வாங்க. அங்கால அதான் பாண்டியம்மன் மாரியம்மன் சொல்லுவாங்க. பாண்டியம்மன் ஊர் தேவை இங்கே சிறப்பாக நடக்கும். ஆனி மாதம் நல்லா சந்தன காப்பு நடக்கும், வருஷம் நடக்கும் இதுக்கு. அதனால நீங்க வந்து உபயோகம் பண்ணி மேலும் இந்த கோயில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்ற உங்களால் காணிக்கை அருள் வேண்டும்னு கேட்குறேன். இது மேலும் இந்த நம்மளோட அங்காள பரமேஸ்வரி இங்கே பாண்டியம்மன்லாம் வந்து இன்னும் சிறப்பாக இந்த கோயில் நிர்வாகத்தை மேலும் இந்த உறுப்பினர்கள் அங்க இருக்கிறவங்களாம் ஒற்றுமையா இருந்து இன்னும் மேன்மேலைய செய்ய வேண்டும் என்று இந்த கோயில் சார்பாக நான் எல்லாருக்கும் அம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.